முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் சொன்ன இந்த தேதி உன் கண்ணில் பட்டுச்சுனாலே கண்டிப்பா இதே தேதியில தான் உன் வாழ்க்கை தலையெழுத்து மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா யாருக்கெல்லாம் தலையெழுத்து மாறக்கூடிய பிராப்தம் இருக்கோ, நல்லது நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ, அவங்க கண்களில் மட்டும்தான் இந்த தேதி தென்படும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக, உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்துவதற்கு நான் நாள் குறிச்சிட்டேன். நாளைய நாள் என் அருள் முழுவதும் உனக்கு பொங்கி பிரவாகமாக வழிந்து ஓடப்போகிற நாளாக இருக்க போகுது. நீ மனசில் என்ன யோசிக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் சரியாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ மனசில் என்னை நினைக்கிற ஒவ்வொரு முறையும் உன் மனக்குழப்பங்களை அனைத்தும் அறிந்து உனக்கான மகிழ்ச்சி வந்து சேர்ந்துடும். உன் பயத்தை போக்கி உனக்கான தைரியத்தை கொடுத்து உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். திருமணம் கைகூடாமல் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒரே கவலை, கல்யாணமாகியும் குழந்தை இல்லாதவங்களுக்கு அதை பற்றி ஒரே கவலை. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவலையோடு தான் மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மனசில் நினச்ச நபரோட நம்மளால் சேர முடியுமா, வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்குமானு ஏங்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கீங்க. ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், என் குழந்தையே, உனக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை தான் நான் அமைச்சு தருவேன். நிச்சயமாக நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தர வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாக அழுத அத்தனை நாட்களுக்கும் இன்று இரவுதான் ஒரு முடிவு கட்டும் நாளாக இருக்கும் என் செல்லமே. யார்கிட்டையும் சொல்லாமல் நீ மனசுலையே நினச்சி வருத்தப்படுறியே, அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் உனக்கான நல்ல விசேஷத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். இனிமேல் உன் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு வழியும்படியும் நான் செய்கிறேன். உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு. இந்த விபூதி உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை சாம்பலாக்கி பொசுக்கி நீ பெருமை கொள்ளும் அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகுது. தினமும் எங்கே போனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் இந்த முருகனின் விபூதியை நெத்தியில் வச்சுக்கோ. அப்போதுதான் அதை நான் உன் கூடவே இருக்கிற உணர்வை உனக்கு கொடுத்து தைரியத்தை தரும். இந்த உலகம் எப்போதும் தேவைக்காக மட்டும்தான் அடுத்தவனை தேடி வரும். உன்னால் ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், உன் உதவி தேவைப்படுதுன்னா இந்த உலகம் உன்னை தேடி வருவாங்க. அப்படி இல்லாட்டி நீ இருக்கிற திசை பக்கம் கூட திரும்பி வரமாட்டாங்க. நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்காத சுயநல மனிதர்கள் கொண்ட கலியுக காலமாகவே இது இருக்கு. அதனால தான் எல்லாரும் உன்னை தேடி வர்ற அளவுக்கு உன் திறமையை வளர்த்துக்கோ. நீ இல்லாட்டி அங்கே எந்த வேலையுமே நடக்காது முடியாதுன்ற அளவுக்கு நீ திறமையும் தகுதியும் கொண்ட பிள்ளையாக மாறணும். எந்தாவது ஒரு விஷயத்தில் உன் திறமையை நீ வச்சுக்கிட்டு வல்ல பிள்ளையாக வலிமை கொண்ட பிள்ளையாக இருந்தீனா உன்னை வேணான்னு சொல்கிறவங்களும் வெறுக்கிறவங்களும் கூட அவங்க காரியம் நடக்கணும்னு உன்னை தேடி வருவாங்க. என் தங்கமே, உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நீ கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே உருவாகும். அதுக்கான திறமையை மட்டும் நீ வளர்த்துக்கிட்டினா உன் திறமையை ஆயுதமாக மாற்றி உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கைக்கான பரிசாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன். தங்கங்கிறது எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய உலோகம் கிடையாது. எல்லாருக்கும் எளிதாக கிடைக்காததாலேயே அது விலை உயர்ந்ததாக இருக்குது. இப்போ நீ சாலையில் போகும்போது பிளாஸ்டிக்கு, இரும்பு, தகரம், அலுமினியம் எல்லாம் கண்ணில் பார்க்க முடியுது. சுலபமாக கிடைக்கிறதால அது அவ்வளோ விலை உயர்ந்ததாக இல்லை. ஆனால் தங்கம்ங்கிறது அரிதாக இருப்பதால் தான் அனைவராலும் தேடப்படுது. அதே போல் நீயும் யார் கூப்பிட்டாலும் யார் பார்க்கணுன்னாலும் உடனே ஓடி போய் நிற்காம கொஞ்சம் அரிதாக தேடப்பட கிடைக்கக்கூடிய ஆளாக இரு. அப்போதுதான் உனக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். எல்லாருக்காகவும் நேரம் ஒதுக்காம உன் வாழ்க்கைக்காக உனக்காக நேரம் ஒதுக்கி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு முடிவிடு. உன்னை நீ மதிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் தானாகவே உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உனக்கான மரியாதையும் உயர ஆரம்பிக்கும். என் செல்லமே, நீ எதை இழந்தாலும் இந்த அப்பன் முருகன் உனக்காக ஓடி வந்து நீ இழந்ததை விட சிறந்ததை உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எந்த விஷயத்தை நினச்சி நீ பயப்பட்டுக்கிட்டு இருக்கியோ
அதை நான் உன் கூடவே இருந்து சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரப்போகிறேன். உனக்கு இருக்கிற தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுக்குறேன். என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கண்ணீரையும் தொடர்ச்சி கவலைகளை தீர்த்து உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை கண்டு நீ துவண்டு போகாதே. காலமெல்லாம் உனக்கு காவலாக நான் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு என்னென்னவோ செஞ்சாலும் என் வாழ்க்கை மாறலையேன்னு நீ வருத்தப்படாதே. பழைய எண்ணங்களை நீ கைவிடாத வரைக்கும் புதிய வாழ்க்கை வராது. நடந்து முடிஞ்ச கடந்த காலத்தை பற்றி யோசிக்காம நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தோட எதிர்காலத்தை பற்றி யோசி. நீ எடுக்கிற எல்லா நல்ல முடிவுகளிலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. இன்னையிலிருந்து இனி எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கடந்து வா. நீ எல்லாரையும் அதிகமாக நம்புறதால, யார் என்ன சொன்னாலும் அவங்கள முழுசாக நம்புறதால தான் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை ஏமாற்றும் மனிதர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உன் மதிப்பை நீ காப்பாற்றணும். உன்னுடைய மதிப்புங்கிறது உன் கைகளில் தான் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அப்படியே நம்பிடாம கொஞ்சம் கவனமாக யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த உலகத்தில் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம், யார் மீதும் கோபப்பட வேண்டாம். அடுத்தவங்க மேலே கோபப்படும் போதும் வெறுக்கும் போதும் உன் மனசில் தான் நீ நிம்மதி இழந்து போகிறா, அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்க. அதனால் முதல்ல இந்த கோபத்தையும் வெறுப்பையும் தூக்கி போடு. அது உன்னுடைய மன அமைதியை கெடுக்கும் விஷயமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க செஞ்ச தப்புக்கு உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொள்ளாதே. தப்பு செய்த மனிதர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திட்டு அதை தாண்டி உன் நல்லதுக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசி. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ பெற வேண்டிய வெற்றி இன்னும் தூரத்தில் இருக்குது. அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பி. நீ எதிர்பார்க்குறதை விட 1000 மடங்கு மேலான ஒன்றை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என்ன செஞ்சா நீ சந்தோஷப்படுவ, உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அது அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் உனக்கு நடந்த அநீதியையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இந்த உலகத்தில் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது கிடையாது. உன்னை காயப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். நீ அது வரைக்கும் அமைதியாக மௌனமாக இரு. உனக்கான நியாயத்தை கிடைக்க செய்ய வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. உடைந்த மேகங்கள் மழையை கொடுக்கும், ஆனால் உடைந்து போன இதயங்கள் வலிமையான ஆன்மாவாக மாறிடும். யாரெல்லாம் உன் மனசை உடைச்சாங்களோ அவங்க முன்னால் நீ தைரியமாக வாழ்ந்து காட்டணும். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக நான் ஜெயிக்க வைக்கிறேன். எல்லார் மீதும் நீ காட்டின அன்பும் பாசமும் வீணாக போகாது. அன்புங்கிறது ஒரு மகா சக்தி. நீ கொடுத்த அன்பை திரும்ப நான் உனக்கு பல மடங்காக கொடுக்க தான் போகிறேன். உன்னுடைய அன்பு என்கிட்ட பத்திரமா பாதுகாப்பாக இருக்குது. உன் பக்திக்கு ஏற்ற பரிசையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கண் கலங்காதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தைரியமாக அதை சமாளிக்கும் போது நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். நீ எப்போதும் உன் மனசை அமைதியாக்கிக்கிட்டு உன் உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கோ. கவலைகள், மழை, மேகம், அமைதின்னு அனைத்தையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கர்மாக்களை எல்லாம் கழுவி காற்றோடு காற்றாக கரைய செய்து உன்னுடைய நன்மைகளுக்கெல்லாம் நற்பலனை நான் கொடுக்குறேன். இனிமே உன் உள்ளமும் உடலும் எப்போதுமே நல்லெண்ணங்கள் நிறைஞ்சதாக இருக்கும்படி, நல்லதையே யோசிக்கும்படி நீ பார்த்துக்கோ. நீ எப்போது என்ன நினச்சாலும் நான் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். மனசுங்கிறது ஒரு அழகான ஆயுதம். ஆனால் அந்த மனசு உன்னை ஆளும்படி விட்டுடாதே. மனசை அமைதியான பாதையில் வச்சுக்கோ. நீ நினைக்கிற எந்த எதிர்மறை எண்ணமாக இருந்தாலும் அது உன் ஆற்றலையும் திறமையையும் மெதுவாக சுரண்டிவிடும். அது உன் வாழ்க்கையை கஷ்டமானதாக மாற்றிடும். அதனால தான் நேர்மறை எண்ணங்கள் உனக்கு வேணாம்னு சொல்கிறேன். எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுடுன்னு செல்லமே. உனக்குள்ள அமைதியாக நான் இருந்து உனக்கான அழகான விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன்.
எல்லாரையும் நம்பி நம்பி நீ ஏமாந்தது போதும். இனிமேலாவது கவனமாக விழிப்புணர்வோட வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சுக்க தயாராகு. நடக்காத விஷயங்களை எல்லாம் நினச்சி கவலைப்பட்டு நீ சோர்ந்து போக வேண்டாம். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். எதிர்காலத்தை நினச்சி பயப்படாம இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ ஆரம்பி. உனக்கு துணையாக நான் இருந்து இந்த உலகமே உன்னை மதிக்கும்படியும் மரியாதை கொடுக்கும்படியும் உன்னை உயர்த்தி உன் தலையெழுத்தை அழகானதாக மாற்றி அமைப்பேன். எதெல்லாம் நடந்தால் உன் வாழ்க்கையில் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற அத்தனை அதிசயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். நீ சாதாரண பிள்ளை கிடையாது, இந்த அப்பன் முருகனின் பிள்ளை. நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு மிகப்பெரிய நிலைமையை அடைய தான் போகிற. உனக்கு துணையாக நானும் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்து உன்னை சந்தோஷத்தில் மிதக்க வைப்பேன் என் செல்லமே.